Guys, discuss product based video, right? So in this class we will discuss about this component or this equipment, a solar panel cleaning robot, right? This equipment is designed or made to clean the solar panel with the control of the AI. So how the solar panel is cleaned with the help of the AI or the IoT technology. So this is our student project, right? So this project is mainly is made to clean the solar panel without a human interference, right? So in this component we have used a different parts called the Arduino board, and then a battery 12-volt battery, and then we have a cleaner, right? So it's like a brush, and then this is the water tank, right? Where we fill the water, and this water is used to clean the solar panel, also with the help of this brush, so that we will get the maximum power output from the solar panel, right? So this project is designed our student, right? Where the student will going to explain and what are the each component, and then what are the use of the application of each component, right? This will be explained by our student Abhinash, right? And speak about the solar panel working. பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மேலே நிறைய டஸ்ட்லாம் படும். அந்த டஸ்ட்லாம் படுறதுல வந்து நீக்கிறதுக்காக நம்ம ஒரு ரோபோட் மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ரோபோட் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கோம். இதில் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ரூமில் உட்காந்து மானிட்டர் பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணும்போது செட் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அந்த கோடுக்காக நாங்கள் வந்து அடினோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அடினோவில் மட்டும்தான் நம்ம கோட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதனால் இப்போ அடினோ யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அடினோவுக்கு ஒரு 5 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா இந்த அடினோக்குள்ள இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம அடினோ போட மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி உள்ள ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் கரண்ட் போகணும். ஏன்னா பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க, ஏன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதுக்காக நம்ம சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம். இந்த சின்ன டிரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக கரெக்டாக போகிறதுக்காக நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். அது மூலிமா சின்ன காம்பனன்ட்ஸ் போது, எனக்கு கெப்பாசிட்டர் இருக்குது, மற்ற சின்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம பேட்டரியிலேருந்து ஒரு வயர் கனெக்ட் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கரண்ட் போகணும். அந்த கரண்ட் போகிறதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக கான்ஸ்டண்ட்டாக கரண்ட் போகிறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மூலிமா நம்ம இந்த ஒர்க்கிங் மாடலில் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் இருக்கும். வாட்டர் மூலிமா தான் க்ளீன் ஆகுது. இது வந்து ஒரு ப்ரஷ்ஷு. இது மூலயமா வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஸ்ப்ரே ஆகிற மூலமாக இந்த ப்ரஷ் வந்து சுற்றுறதுக்கு ஏற்கனவே மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேட்டரியில். நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ண இந்த ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணிட்டு வரும். இது வந்து ரன் பண்ணுறதுக்காக 4 வீல்லையும் நம்ம மோட்டர் செட் பண்ணியிருப்போம். 4 வீலையும் மோட்டர் செட் பண்ணியிருப்போம். அந்த மோட்டரோட கண்ட்ரோல் எல்லாமே இந்த அடினோ போர்டு தான். இந்த அடினோ போர்டில் வந்து நாங்கள் பைத்தான் ஒரு கோட் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணியிருக்கோம். இது வந்து 12 பேட்டரி. இந்த 12 பேட்டரி வந்து இந்த அடினோ போர்டை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக, இது மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு தனி குரூப் இருப்பாங்க. அந்த குரூப் மூலமாக தான் மானிட்டர் பண்ணி சோலார் பேனல் வந்து க்ளீன் பண்ணுவோம். தட்ஸ் ஆல் அபௌட் மை ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஒர்க்கிங் பார்க்கணும், எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு. ஸோ இதில் இப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இந்த சோலார் பேனல் வந்து நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம ரூஃபில் வச்சுருக்கோம், நம்ம சோலார் பேனல் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஹைட்டில் வந்து நாம மேலே இது பண்ணுறது இட்ஸ் என்டையர்லி ஹியூஜ் காஸ்ட், ரைட்? ஸோ அந்த கேஸில் வந்து டெஃபினட்டாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னன்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் வச்சு நம்மளால் we can control, right? ஸோ என்டையர் மோஷன் ஆஃப் திஸ் காம்போனன்ட், ரைட்? ஸோ இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது வந்து சோலார் பேனலால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரிப்பாக தான் இருக்குது, ரொம்ப இட்ஸ் நாட் வெரி ஸ்மூத், ரைட்? ஸோ இட் கேன் ஈஸிலி மூவ் அரவுண்ட் தி சோலார் பேனல். ஸோ இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ்னா இந்த நாஸ்லேருந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். அட் த சேம் டைம் இந்த ப்ரஷ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும், ஒன்ஸ் இந்த பேனல் மூவ் ஆக இந்த வாட்டர் ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். ஸோ என்டையர் பேனல் வந்து என்ன ஆகும், ஈஸியாக வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம
டிவைஸு மூவ் ஆகுது, at the same time ப்ரஷ்ஷு ரொட்டேட் ஆகுது, அண்ட் தென் வாட்டரும் ஸ்ப்ரே ஆகுது. ஸோ என்னாகும், நம்ம என்டையர் பேனலில் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும் வித் கண்ட்ரோல் ஆஃப் ப்ளூடூத். ரைட், மொபைலில் ப்ளூடூத்லேயே வச்சு நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டு ரிவர்ஸு எல்லாமே நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ என்னென்னா நம்ம இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமையே வந்து பேனல் வச்சு ஈஸியாக என்டையர் காம்பவுண்ட் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னாலஜி இப்போ இருக்கிற ஒரு வாஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வந்து இதுதான் ஒரு இன்னோவேஷன், இதோட ஒன் பார்ட் ஆஃப் இன்னோவேஷன் தான் திஸ் சோலார் பேனல் கிளீனிங் ரோபோட். ரைட், ஓகே.